நிறைய பேர் வாந்தி எடுத்தாங்க, நிறைய பேர் மயக்கம் போட்டாங்க, சில குழந்தைகள் வந்து காணாமல் போனாங்க. போலீஸ் வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு அதோட வந்து அங்கே ஃபோன் சிக்னல் இல்லாதனால பேரண்ட்ஸை வந்து காண்டாக்ட் பண்ண முடியாமல் நிறைய பேர் இருந்தாங்க. நான் சொல்கிறது எப்படின்னா, எப்படி இறந்தாங்கன்றதை விட அந்த இடத்துல கேஆஸ் ஜாஸ்தி, நெருக்கம்ன்றதை விட கேஆஸ் ரொம்ப ஜாஸ்தியாச்சு. பல பேர்னால வந்து பயத்தை ஏற்படுத்திடுச்சு. எப்படி இங்கேருந்து வெளியே போகிறோம், குழந்தை குட்டிகள் எப்படி கொண்டு போகிறோம், அந்த மாதிரி ஆயிட்டாங்க. நிறைய பேர்னால முடியவே இல்லை. நம்ம ஏஜ் பசங்க ஒரு 30 to 40 ஏஜ் இதுக்குள்ளே இருக்கிறவங்கலாம் பரவாயில்ல. ஆனால் இந்த அதே ஏஜில் இருக்கவங்க, குழந்தைகளை கூப்பிட்டு வந்தவங்க, வயசானவங்களை கூட்டிகிட்டு வந்தவங்களுக்கு பயம் ஏற்பட்டுருச்சு. இவங்களை எப்படியாவது வெளியில் கொண்டு போயிடணும், தப்பிச்சிடணும் அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்க. டீஹைட்ரேஷன் ஒரு முக்கியமான ரீசன். ஏன்னா 1 மணி மெரினாவோட கடற்கரையோட வெயில் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. எந்த இடத்துலையுமே தண்ணி இல்லை. ஷோ முடிஞ்சது 1 மணிக்கு. நாங்கள் வந்து அந்த உழைப்பாளர் சிலைக்கிட்ட வரும்போது மணி 3:30 மணி நேரம் வந்து நாங்கள் நகர்ந்துக்கிட்டே இருக்கோம். நடந்தோன்னு கூட சொல்ல முடியாது, நகர்ந்துக்கிட்டே தான் இருந்தோம். அதில் டயர்டாகி அதுக்குள்ளே ஆம்புலன்ஸ் வந்தவங்க போகிற ஆம்புலன்ஸ்லாம் பிடிச்சி கேட்குறாங்க, இங்கே ஒருத்தவங்க மயக்கம் போட்டாங்க, இவங்களை கூட்டிகிட்டு போங்க, இங்கே ஒருத்தவங்க மயக்கம் போட்டாங்க கூட்டிகிட்டு போங்கன்னா அதுவே அவங்களால பண்ண முடியல. இன்னொன்று நம்ம என்ன பார்த்தோம்னா, இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வர்ற வழியில் ரொம்ப டயர்டாயிட்டாங்க. இதுக்கு மேலே நடக்கவே முடியாதுங்கும் போது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் போய் உட்காந்துட்டாங்க நிறைய பேர். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பக்கத்தில் தொலைதூர கல்வி ஆஃபீஸ் ஒன்று இருக்குது, அதில் உட்காந்துட்டாங்க. நாங்களாம் அதில் தான் உட்காந்துருந்தோம். எங்களால் அதுக்கு மேலே நடக்கவே முடியல. மீடியா நண்பர்களுக்கெல்லாம் அவங்களும் இதே கூட்டத்தில் தான். மீடியா நண்பர்களும் அவங்களும் வந்து 8 மணிலேருந்து வேலை செஞ்சதுனால அவங்களும் இதே கூட்டத்தில் மாட்டி ஸ்க்ரம்பிள் ஆனவங்க தான் நிறைய பேர் நான் பார்த்தேன். மா சுப்பிரமணியம் வந்து அரசியல் பண்ணுறீங்க அப்படின்றாரு. இதில் அரசியல் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லையே சார். இது வந்து அதிமுகவோட கூட்டமோ இல்லை வேறு யாரோட கூட்டமோலாம் இருந்து அதில் வந்து இந்த மாதிரிலாம் குறைபாடுகள் இருந்தால் நம்ம அதை பற்றிலாம் பேசலாம். இது வந்து மக்கள் இது பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து திட்டமிடல் முறையாக இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சு திட்டமிடலே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா வந்து இவங்களுடைய ரெக்கார்ட் பிரேக்கிங் எப்படின்னா லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இது வரைக்கும் எங்கேயுமே வந்து இவ்வளோ அதிகமான மக்கள் சாகசத்தை பார்த்தது இல்லைன்ற ஒரு ரெக்கார்டை தான் சென்னையுடைய இந்த 2024 விமான கண்காட்சி முறியடிச்சிருக்குது. அப்போ அவ்வளோ பெரிய விஷயங்கள், அவ்வளோ பெரிய நிகழ்ச்சியாக இருக்கும்போது அப்போ நீங்கள் எதிர்பார்த்துருக்கணும்ல. இவங்க சொல்கிறது எல்லா இடத்துலையும் ஆம்புலன்ஸ் இருக்குது, எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்குன்ட்டு. நான் பார்த்த வரைக்கும் எங்கேயுமே தண்ணி இல்லை, ஆம்புலன்ஸும் இல்லை. தண்ணி முக்கியமாக இல்லை, எங்கே ஒரு இடத்துல கூட தண்ணி இல்லை. விநாயகர் சதுர்த்திக்கு சிலை கரைக்கிறதுக்கே 12,000 போலீஸை வந்து இறக்குன இடம் தான் இந்த இடத்துல. அப்போ வந்து இப்போ நம்ம எவ்வளோ அதிகமாக இருந்திருக்கணும். அந்த இடத்துல வந்து ரொம்ப சொதப்பிருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து இவ்வளோ மக்களை கட்டுப்படுத்துறது வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்குமான ஃபோர்ஸ் வந்து இங்கே இல்லை. முதல்ல இது ஏன் இப்படி ஆச்சுன்னா சார், நம்ம நார்மலாக பார்க்குறோம், ஒரு நல்ல படத்துக்கு வந்து மொக்க படத்துக்கே நல்ல கிளைமேக்ஸ் கொடுத்து லாஸ்ட்டு 40 நிமிஷத்தில் இது பண்ணி நல்லா இருந்துச்சுப்பா, ஃபஸ்ட்டு மோசமாக இருந்துச்சு அப்புறம் இது. ஆனால் இது என்னன்னா நல்ல ஏர் ஷோ நடத்திட்டு லாஸ்ட் ஒரு 3 மணி நேரம் மோசமாக்கி அது ஒரு துயர சம்பவமே மாற்றிட்டாங்க. இவ்வளோ விஷயங்களை கடந்து நான் லோயலா காலேஜ் போகும்போது ஹெல்மெட்டுக்கு பிடிச்சாங்க. அதான் எனக்கு என்னால் முடியலைங்க. ஏன்னா வந்து நான் ரொம்ப என் உயிர் போயிடும். ஏன்னா நிறைய பேர் சொன்ன விஷயம் என்ன, போலீஸ் அங்கே கரெக்டாக நிற்கிறாங்க சார். ஒரு 5 பேர் வந்து லோயலா காலேஜ்கிட்ட நின்று ஹெல்மெட் போடாதவங்களை பிடிச்சி ஃபைன் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் யோசிச்சேன், நீங்கள் எங்கே நிற்க வேண்டியது, எங்கே நிற்கிறீங்க அப்படின்ட்டு. வணக்கம் சார். வணக்கம் ஜான். நேற்று ஏர் ஷோவுக்கு நீ போயிருந்த. ஆமாம். இன்றைக்கி வந்து செய்திகள்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, வருத்தமான செய்திகள்லாம் வந்திருக்கு. 5 பேர் ஸ்டாம்பிடில் இறந்துருக்காங்கன்னா அதை மிதிப்பட்டு இறந்துருக்காங்க அப்படின்னு தான் ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்குது. அதே நேரத்தில் கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்டோர் வந்து மருத்துவமனையில் மயங்கிய நிலையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதும் இன்றைக்கி தகவல் வருது. அதுக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட் சரியில்லை, போக்குவரத்தை முறையாக முறைப்படுத்தவில்லை, ட்ரெயின் வந்து சரியான ஃப்ரீக்குவென்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணல. ஏன்னா ரயில்வே ஸ்டேஷனில் அவ்வளோ கூட்டம், கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் வந்திருக்காங்க அப்படின்றத வந்து அதை வந்து இவங்க இந்தளவுக்கு எதிர்பார்க்கல அப்படிலாம் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கு. ஆளுங்கட்சி தரப்புலேருந்து மா சுப்பிரமணியம் என்ன சொல்கிறாருன்னா, இவங்கெல்லாம் வந்து இடர்பாடில் நெரிசலில் இறக்கலை, எல்லாம் வந்து வெப்பத்தினால ஹீட் ஸ்ட்ரோக் வந்து தான் இறந்தாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு வர்றாரு. யூஆர் ஐ விட்னஸ், என்ன நடந்ததாங்க சார்? ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு முதல்ல போனேன். அது சென்னையில் வந்து ஒரு ஏர் ஷோ நடக்குது, நம்ம போய் நேரில் பார்க்கலாம், அதை விட்னஸ் பண்ணலான்ற ஒரு. இங்கே நீ தவறு பண்ணுற, நீ ஜேர்னலிஸ்டாக நடந்துக்கல. ஏன்னா முதல்ல இதை நம்ம எதிர்பார்த்துருக்கணும், இவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்ட்டு. என் பையன் கேட்டால் ஐசட்டும், நீ மொட்டை மாடலில் வேணா நின்னா பாரு, டெஃபினட்டாக போகாத, நகர முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் நான். ஆமாம்.
பட் இருந்தாலும் ஒரு ஆர்வத்தில் தான் நம்ம அங்கே போகிற மாதிரியே ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதோட வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நார்மல் ஒரு வியூவராக பப்ளிக்காக தான் நான் அங்கே போகிறேன். அதுதான் முதல்ல. வண்டியை வந்து இவங்க சொன்ன ஒரு 6 இடத்துல பார்க் பண்ண சொல்லியிருந்தாங்க. 6 பிளேசஸ் வந்து அவங்க ஃபிட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, இது அப்புறம் கலைவாணர் அரங்கம், இந்த மாதிரி ஒரு 6 இடங்கள்ல இது பண்ணியிருந்தாங்க. நான் வந்து கலைவாணர் அரங்கத்துக்கு பக்கத்தில் பார்க் பண்ணிட்டு நாங்கள் நடந்து தான் போகிறோம். அங்கேருந்து நடந்து போகிறோம். போகும்போது நம்ம ஆட்கள்லாம் ப்ரெஸ் கிளப்ல நார்மலாக பண்ணுவாங்க, பண்ணலையா அந்த வாட்டி? நாங்கள் அந்த மாதிரியும் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதிகமாக பேர் வந்து எல்லாருமே வந்து ஏன்னா நடக்கிற இடம் ரொம்ப தூரமாக இருக்குன்றதுனால அது விவேகானந்தர் எல்லாம் இந்த மாதிரி இடங்கள்ல தான் நம்ம ஆளுங்க, அதாவது மீடியா பர்சன்ஸ் அங்கே நிப்பாட்டியிருந்தாங்க. சரி, ஓகே. நாங்கள் வந்து இங்கே தூரமாக நிப்பாட்டிட்டு நடந்து போகலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து உழைப்பாளர் சிலை இருக்குல்ல, அங்கேருந்தா வந்து பீச்சுக்குள்ளே என்ட்ரு இடம். அங்கே வந்து ரொம்ப அழகாக வந்து அந்த 2 ரோட் சைடு 2 சைடும் கிளியர் பண்ணி மக்கள் போகிறதுக்கான வழியெல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுத்து, அதோட வந்து அறிவிப்பெல்லாம் அதிகமாக கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வந்து குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வரீங்க, கையை பிடிச்சி ஒழுங்காக கூப்பிட்டு போயிருங்க, கூட்டம் அதிகமாக இருக்கும், நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க, இந்த வழியில் போங்க, இந்த வழியில் வாங்கன்னு சொல்லி பல அறிவிப்புகளை கொடுத்துட்டே போகிறாங்க. நாங்களும் அதை கடந்து போயிட்டுருக்குறோம். போயிட்டு உள்ளே போகிறோம். உள்ளே பீச் என்ட்ரானோடனே அப்படியே ஃபுல்லாக வந்து நடந்து தான் போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் மெரினான்றது பெரிய கடற்கரை. நாங்கள் தூரமாக நிப்பாட்டிட்டு நடக்க எல்லாருமே அப்படிதான் குடும்பம் நடந்து போகிறதுக்கான ஒரு விஷயமா தான் அங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறமும் நாங்கள் வந்து உள்ளே போனோம். பீச்சுக்குள்ளே கரெக்டாக சாகசம் நடக்கிற இடங்களுக்கு போகிறதுக்கு மோரலஸ் ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி உள்ளே போயிட்டோம். நாங்கள் முன்னாடி இங்கே ஜூஸ் தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு தான் போனோம். ஏன்னா அந்த வேலை வந்து எதுவும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு இதில் போயிட்டோம். ஸோ வந்து உள்ளே போய் சாகசங்களை பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் உள்ளே போகும்போது ஃபுல்லாகவே வந்து அந்த பேரிகேட் போட்டு மறைச்சி வச்சுட்டு தான் அதிகமான இடங்கள்ல இருந்துச்சு. உள்ளே போக முடியாமல் ஓகே, நிறைய இடங்கள்ல மறைச்சு தான் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து மக்கள் கூட்டம் தான் அதிகமாக இருந்துச்சு, போலீஸ் கூட்டம் இல்லை. ஸோ வந்து போயிட்டு ஒரு 10:30 11 o'clock நெருங்கும் போது தான் ஆரம்பிக்குது. அப்போ ரொம்ப அதிகமான மக்கள் கூட்டம், ரொம்ப நெருங்கியிருக்காங்க. அதோட வெயில் அப்போ தான் ஆரம்பிக்குது. அது வரைக்கும் ஃப்ரீயாக இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு நாங்கள் போயிடுறோம். போயிட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காந்து பார்க்கும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எங்களால் அங்கே நிற்க முடியல. ரொம்ப நெருக்கமாக இருக்குது, வெயில் ஜாஸ்தியாக இருக்குன்றதுனால திருப்பி நகர்ந்து அந்த அந்த மெரினாவோட ரோடு இருக்கும்ல, மெரினாவோட ரோடு, ஆமாம், ஏன்னா அது பக்கத்தில் புல்வெளி இருக்கும், மரம் இருக்கும், சரி அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தது. ஏன்னா நிகழ்ச்சியை பார்க்குற விவிஐபிக்கு மட்டுமே தான் அங்கே கூடாரம் அமைக்கப்பட்டிருந்துச்சு. மக்களுக்கு வந்து யாருக்குமே எந்த கூடாரமும் கிடையாது, ஷேட்ஸ் கிடையாது. அதே மாதிரி இவங்க சொல்கிற மாதிரி தண்ணியும் எங்கேயும் இல்லை, முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா பீச்சு ஒரு 500 மீட்டர் உள்ளே நடந்து போகிறோம்னா நடந்து போகிறதுல வழி மட்டும்தான் இருக்கே தவிர அங்கே தண்ணியோ வேறு எந்த ஃபெசிலிட்டியோ இல்லை. நார்மலாக வந்து மெரினாவில் விற்பாங்கல்ல சின்ன கடைகள் போட்டு, அவங்களுமே வந்து இந்த ரோட்டு கிட்ட தான் இருக்காங்களே தவிர அந்த பீச்சுக்குள்ளே யாருமே இல்லை. எல்லாருமே மக்கள் கையில் கொண்டு வந்த தண்ணியும் கொடையும் இப்படி தான் அவங்க போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் திரும்பி இங்கே வந்துட்டோம். எங்களால் அதுக்கு மேலே இருக்க முடியல. சரி, ஏர் ஷோ தான், இங்கே மேலே இருந்து மேலே பார்த்துருவோம் அப்படின்ற பிளானில் தான் நாங்கள் வந்துட்டோம். ஆனால் வந்து உள்ளே போயிட்டு நம்ம மீடியா பர்சனு சரி கொஞ்சம் எங்கேயாவது பக்கத்தில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல ஷேட்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது செக்யூரிட்டி ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. நாங்கள் வந்து பாஸ் உள்ளே விடுவோம், நீங்களாம் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 2-3 இடங்கள் அலைஞ்சிட்டு சரி பரவாயில்ல ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். பார்த்து ஒரு 1 மணி வரைக்கும் பார்த்து முடிஞ்சிருச்சு. முடிகிற நேரத்தில் கரெக்டாக வந்து 1 மணி ஆச்சு. முடிகிற நேரத்தில் நான் பார்த்த ஒரு சில விஷயங்கள் எப்படின்னா, அப்படியே முடிஞ்சவொடனே டப்புன்னு எல்லாருமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மொத்த கூட்டமும், ஏன்னா 1 மணி வரைக்கும் இதாகுது அப்படின்னு தெரிஞ்ச போனே மொத்த கூட்டமும் அப்படியே மெதுவாக நகர்ந்து வருது. என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு 3-4 பேத்தில் தான் மக்கள் வந்து பீச்லேருந்து ரோட்டுக்கு வர்றதுக்கான வழி இருக்குது. அந்த ஃபுல் காமராஜர் சாலையுமே வந்து ஃப்ரீ தான், ஃபுல்லாகவே இருக்குது. அந்த சைடு சிஎம் வந்து இந்த டிஜிபி ரோடு வழியாக அவர் போயிட்டார். இந்த சைடு ஃபுல்லாக மக்கள் இப்படி வந்துட்டு இருக்காங்க. அதோடு பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் ஃப்ளோட்டிங்காக இருந்த இது கரெக்டாக வந்து உழைப்பாளர் சிலைக்கிட்ட வந்து அப்படியே ஸ்டன்னாக நின்றுச்சு. ஓகே, ஏன்னு தெரில, அதோடு நின்றுச்சு. அங்கே தான் வந்து குழப்பங்கள் வந்து முதல்ல ஆரம்பிக்குது. எல்லாருக்குமே வந்து உழைப்பாளர் சிலைக்கிட்ட போயிட்டா வண்டி அங்கே இருக்குது, பக்கத்தில் போயிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் நிறைய பேர் வராங்க. அதே மாதிரி அங்கங்கே விவேகானந்தர் சிலை, அதுக்கப்புறம் விவேகானந்தர் மண்டபம், விஐபி மூமெண்ட்டுக்காக போட்ட பேரிகார்டு எடுக்கலையோ அவங்க? இல்லை, பேரிகார்டு ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டாங்க, அதெல்லாம் எடுத்தாச்சு. ரோடு ஃபுல்லாகவே கன்ஜஸ்டடாக இருக்குது சார். ஏன்னா வந்து அவ்வளோ மக்கள், அதை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கான போலீஸ் அங்கே இல்லை. அதுதான் பெரிய பிரச்சனை. மக்கள் வந்து போகும்போது இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தவங்க
திரும்பி வரும்போது யாருமே இல்லை. முக்கியமான விஷயம் சொல்லலைன்றதை விட யாருமே இல்லைன்றதான் பெரிய விஷயம். எந்த போலீஸுமே அங்கே இல்லை, வழிகாட்டுறதுக்கோ இல்லை இந்த சைடால போங்க இங்கிட்டு மூடியாச்சு அப்படின்னு சொல்றதுக்கோ யாருமே கிடையாது. ஸோ வந்து மொத்த கூட்டமும் வந்து அப்படியே தான் நகர்ந்து வருது. அது வரைக்கும் ஃப்ளோட்டிங்கில் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம், ஏன்னா இப்போ 1 மணி வரைக்கும் இருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு வாந்தி வந்துச்சு. நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் வாந்தி எடுத்தாங்க, நிறைய பேர் மயக்கம் போட்டாங்க, சில குழந்தைகள் வந்து காணாமல் போனாங்க. போலீஸ் வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு அதோட வந்து அங்கே ஃபோன் சிக்னல் இல்லாதனால பேரண்ட்ஸை வந்து காண்டாக்ட் பண்ண முடியாமல் நிறைய பேர் இருந்தாங்க. பார்த்துட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கோம். எல்லாருமே ஹாஃப் இதில் தான் வந்துட்டு இருக்கிறாங்க. வந்து இந்த இடத்துல ஸ்டக்காக நின்னோடனே பெரிய குழப்பம். எந்த இடத்துல ஸ்டக் ஆனது? உழைப்பாளர் சிலைக்கிட்ட. நாங்கள் இந்த சைடால தான் வந்தோம். அந்த இடத்துல பெரிய குழப்பம். ஏன் நிற்கிறாங்க, எதுனால நிற்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியல. ஆனால் அந்த இடத்துல அப்படி நின்றுச்சு. அங்கே தான் அவ்வளோ பேருமே வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்களால நிற்கவே முடியல, நிறைய பேரால. ஏன்னா 1 கிலோமீட்டருக்கு மேலே வெயிலில் நடந்து வர்றதும் சரி. அதுக்கப்புறம் வந்து இங்கே ரொம்ப கன்ஜஸ்டடான இடமாயிடுச்சு. நானே வர்றது வரை கரெக்டாக கூட்டம் வந்தாங்க, திருப்பி விட்டாங்க, இது பண்ணுறதோட வெட்டல. அதோட வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, எதுக்காகன்னு தெரியல, கரெக்டாக வந்து உழைப்பாளர் சிலை தாண்டி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஒரு பேரிகேட் போட்டு மறைச்சிருந்தாங்க. எதுனாலன்னு தெரியல. அண்ணா சாலையில் வந்து டிராஃபிக் அதிகமாகிட்டுன்றதுனால முன்னாடியே மறைச்சாங்களா என்னன்னு தெரியல. அந்த இடத்துல மறைச்சதுனால பெரும் குழப்பம் ஏற்பட்டு நிறைய பேர் எகிரி குதிச்சு அந்த காம்பவுண்ட் சவர் எகிரி குதிச்சு அப்படி தான் போக வேண்டிய நிலைக்கு ஆயிடுச்சு. எப்படியாவது இங்கேருந்து வெளியே போயிடலாம் அப்படின்ற நிலைக்கு தான் கடைசியில் வந்துருச்சு சார். இன்னொன்று நம்ம என்ன பார்த்தோம்னா, இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வர்ற வழியில் ரொம்ப டயர்டாயிட்டாங்க. இதுக்கு மேலே நடக்கவே முடியாதுங்கும் போது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் போய் உட்காந்துட்டாங்க நிறைய பேர். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பக்கத்தில் தொலைதூர கல்வி ஆஃபீஸ் ஒன்று இருக்குது, அதில் உட்காந்துட்டாங்க. நாங்களாம் அதில் தான் உட்காந்துருந்தோம். எங்களால் அதுக்கு மேலே நடக்கவே முடியல. ஷோ முடிஞ்சது 1 மணிக்கு. நாங்கள் வந்து அந்த உழைப்பாளர் சிலைக்கிட்ட வரும்போது மணி 3:30 மணி நேரம் வந்து நாங்கள் நகர்ந்துக்கிட்டே இருக்கோம். நடந்தோன்னு கூட சொல்ல முடியாது, நகர்ந்துக்கிட்டே தான் இருந்தோம். அதில் டயர்டாகி அதுக்குள்ளே ஆம்புலன்ஸ் வந்தவங்க போகிற ஆம்புலன்ஸ்லாம் பிடிச்சி கேட்குறாங்க, இங்கே ஒருத்தவங்க மயக்கம் போட்டாங்க இவங்களை கூட்டிகிட்டு போங்க, இங்கே ஒருத்தவங்க மயக்கம் போட்டாங்க கூட்டிகிட்டு போங்கன்னா அதுவே அவங்களால பண்ண முடியல. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஏர் ஷோ நடத்தின ஒரு நம்ம ஏர் மார்ஷல் இங்கே இருப்பார்ல, இந்த நம்ம இதில் கூட ஸ்டாலின்ட்டு அந்த இது கொடுத்தார்ல, அவர் பேர் எனக்கு தெரில, அவரு டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டாரு. ஓகே, எங்ககிட்ட 20 நிமிஷம் நாங்களாம் வந்து டிராஃபிக், நான் அந்த இடத்துல இருந்தால் அவர் பக்கத்துலேயே தான் இருந்தார், கையெல்லாம் காட்டிட்டு போனார். ஃபர்ஸ்ட் போகும்போது போய் ஒரு 10 அடியில் நின்றுச்சு அப்படியே வண்டி. அப்புறமா மக்கள்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தி வழியை விட்டு அதுக்கப்புறம் போக வேண்டிய நிலைமைக்கு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு தான் இவங்களோட டிராஃபிக்கும் அண்டு வந்து இவங்களுடைய இந்த ஏற்பாடுகளும் இருந்துச்சு. ஆனால் மா சுப்பிரமணியன் இன்னைக்கு பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருமே வந்து இறந்தவர்களும் நெருக்கடியில், மனித நெருக்கடியில், ஸ்டாம்பிடில் இறக்கல, அவங்க வந்து அதிகபட்ச வெப்பத்தினால இறந்த சன்ஸ்ட்ரோக் மாதிரி தான் வந்து இறந்துட்டாங்க. ரெண்டாவது தண்ணி இல்லாத டீஹைட்ரேஷன்லாம் வந்து மக்கள் வந்து வாந்தி எடுத்ததும் மயங்கினதும் எல்லாம் சொல்கிறாங்க. எது உண்மை சார்? இல்லை ரெண்டுமே உண்மையா? இல்லை ரெண்டுமே உண்மைதான். நான் சொல்றது எப்படின்னா, எப்படி இறந்தாங்கன்றதை விட அந்த இடத்துல கேஆஸ் ஜாஸ்தி, நெருக்கம்ன்றதை விட கேஆஸ் ரொம்ப ஜாஸ்தியாச்சு. பல பேர்னால வந்து பயத்தை ஏற்படுத்திடுச்சு. எப்படி இங்கேருந்து வெளியே போகிறோம், குழந்தை குட்டிகள் எப்படி கொண்டு அந்த மாதிரி ஆயிட்டாங்க. நிறைய பேர்னால முடியவே இல்லை. நம்ம ஏஜ் பசங்க ஒரு 30 to 40 ஏஜ் இதுக்குள்ளே இருக்கிறவங்கலாம் பரவாயில்ல. ஆனால் இந்த அதே ஏஜில் இருக்கவங்க, குழந்தைகளை கூப்பிட்டு வந்தவங்க, வயசானவங்களை கூட்டிகிட்டு வந்தவங்களுக்கு பயம் ஏற்பட்டுருச்சு. இவங்களை எப்படியாவது வெளியில் கொண்டு போயிடணும், தப்பிச்சிடணும் அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்க. டீஹைட்ரேஷன் ஒரு முக்கியமான ரீசன். ஏன்னா 1 மணி மெரினாவோட கடற்கரையோட வெயில் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. எந்த இடத்துலையுமே தண்ணி இல்லை. கடல் நோக்கி மக்கள் சம்டைம்ஸ் போயிடுவாங்க போல. இல்லை அப்படி போல சார். ஓகே, எல்லாருமே எப்படா வீட்டுக்கு போய், ஏன்னா வந்து சார் இவங்க எல்லாருமே குடும்பத்தோட வந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா காலைல 8 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. ஓகே, வீட்டில் நான் வந்து பக்கத்தில் எங்க கூட உட்கார்ந்துருந்த ஒரு குடும்பத்திட்ட கேட்கும்போது, காலைல 8 மணிக்கு கிளம்புவோம்ப்பா, பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் 2 இட்லியை போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு காலைல 8 மணிக்கெல்லாம் வந்து உட்காந்துட்டோம், மணி 3 ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் எங்களால் போக முடியலை அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ அவ்வளோ நேரத்தில் அவங்க ட்ரெமெண்டியஸ், அந்த டைம் ரொம்ப பெரிய டைம்ன்றதுனால அவங்க ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. டீஹைட்ரேஷன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இவங்க இங்கே மெரினாலேருந்து உள் கடற்கரையில் எங்கேயுமே தண்ணி இல்லை. இவங்க தண்ணி வச்சுருந்தா அங்கே தான் வச்சுருந்துருக்கணும். ஏன்னா மொத்த மக்களும் அங்கே தான் இருந்தாங்க, இங்கே இல்லை, அங்கே எங்கேயுமே இல்லை. திருப்பி ரிட்டர்ன் வர வழியில் நான் யார்கிட்டயா வாங்கியா குடிக்கலான்னு பார்க்கும்போது கூட ஆள் இல்லை. ஸோ அப்படியே தான் நடந்து வந்தோம். மீடியா நண்பர்களுக்கெல்லாம் அவங்களும் இதே கூட்டத்தில் தான், மீடியா நண்பர்களும் அவங்களும் வந்து 8 மணிலேருந்து வேலை செஞ்சதுனால அவங்களும் இதே கூட்டத்தில் மாட்டி ஸ்க்ரம்பிள் ஆனவங்க தான் நிறைய பேர் நான் பார்த்தேன். நமக்கு தெரிஞ்சே வந்து நம்மளுடைய நண்பர்கள் நிறைய பேர்ட்ட விசாரிக்கும் போதெல்லாம் ரொம்ப டயர்ட், ப்ரெஸ் கிளப்பில் வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு ஆயிடுச்சு. அவ்வளோ மோசமாக இருக்காங்க.
என்னால முடியலடா, என்னை 2 பேர் கூட்டிட்டு வந்தாங்க, கேமரா பர்சன்ஸே அவ்வளோ சொன்னாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான இடத்துல தான் நம்ம இருந்திருக்கோம். என்ன ரீசன் நினைக்கிறேன்? இப்போ முறையான ஆர்கனைசேஷன் பண்ணலையா, இல்லை இவங்க வந்துட்டு இவ்வளோ கூட்டத்தை வந்து எதிர்பார்க்கலன்னு சொல்லக்கூடாது, பிகாஸ் தே ஷுட் ஹவ் கால்குலேட்டட். ஆனால் வந்து இவங்க பஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இந்த இவ்வளோ பஸ்ஸை விடுறோம், அதுக்கு மாதிரி ட்ரெயின் வந்து தே பிளேடு ரொம்ப அவங்க வந்துட்டு ட்ரெயினோட ஃப்ரீக்குவென்சியை ரொம்ப குறைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 55,000 பேர் அப்படின்னு எப்போ 20 நிமிஷத்துக்கு ஒரு முறைன்ற மாதிரி அந்த பழைய இவ்வளோ கூட்டம் வரும்னு தெரிஞ்சும் ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஒரு சொதப்பு இருந்துச்சு. மா சுப்பிரமணியம் வந்து அரசியல் பண்ணுறீங்க அப்படின்றாரு. இதில் அரசியல் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லையே சார். இது வந்து அதிமுகவோட கூட்டமோ இல்லை வேற யாரோட கூட்டமோலாம் இருந்து அதில் வந்து இந்த மாதிரிலாம் குறைபாடுகள் இருந்தால் நம்ம அதை பற்றிலாம் பேசலாம். இது வந்து மக்கள் இது பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து திட்டமிடல் முறையா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சு திட்டமிடலே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா வந்து இவங்களுடைய ரெக்கார்ட் பிரேக்கிங் எப்படின்னா லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இது வரைக்கும் எங்கேயுமே வந்து இவ்வளோ அதிகமான மக்கள் சாகசத்தை பார்த்தது இல்லைன்ற ஒரு ரெக்கார்டை தான் சென்னையுடைய இந்த 2024 விமான கண்காட்சி முறியடிச்சிருக்குது. அப்போ அவ்வளோ பெரிய விஷயங்கள், அவ்வளோ பெரிய நிகழ்ச்சியாக இருக்கும்போது அப்போ நீங்கள் எதிர்பார்த்துருக்கணும்ல. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேர் எதிர்பார்த்தா தான் 15 லட்சம் பேருக்காக ஒரு விஷயங்களை பண்ண முடியும். அப்போ சண்டேஸில் ட்ரெயின்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்காது. அப்போ நீங்கள் இதை பிளான் பண்ணி ட்ரெயின்ஸை ஃப்ரீக்வெண்ட்டாக விட்டுருக்கணும். வேளச்சேரியிலேருந்து பீச் ஸ்டேஷன் நோக்கி வர்ற எல்லாத்தையுமே பண்ணியிருந்துருக்கணும். எனக்கு தெரிந்த திட்டமிடல் எங்கேயுமே இல்லை சார். ஆம்புலன்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக விவேகானந்தர் மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில் விஐபிகள் இருக்கிற ஏரியாவுக்கு பின்னாடி நின்றுச்சு வரிசையாக. அதை தவிர மக்கள் இருக்கிற எந்த இடத்துலையுமே ஆம்புலன்ஸ் கிடையாது. அது நான் பார்த்தேன், ஃபுல்லாகவே நின்றுச்சு. திருப்பி ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒன்றுனா கூட அவங்கள ஈவன் நான் என்ன கேட்குறேன்னா மெயின் ரோட்டை விட்டுட்டு அந்த மெரினா ஒட்டி ஒரு ரோடு இருக்கணும், அதில் கூட இல்லை. அதுல இருந்தால் தானே ஈஸி அக்சஸாக இருக்கும், அது கூட கிடையாது. அப்போ மக்களால் ஒருத்தவங்க உடம்பு சரியில்லை அவங்கள கைத்தாங்கள கூட்டிகிட்டு போகணுன்னாக்க முடியாது. அதுதான் பெரிய பிரச்சனை. இவங்க சொல்கிறது எல்லா இடத்துலையும் ஆம்புலன்ஸ் இருக்குது, எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்குன்ட்டு. நான் பார்த்த வரைக்கும் எங்கேயுமே தண்ணி இல்லை, ஆம்புலன்ஸும் இல்லை. தண்ணி முக்கியமாக இல்லை, எங்கே ஒரு இடத்துல கூட தண்ணி இல்லை. கனிமொழி சொல்கிறாங்க இது மாதிரி கூட்டம் கூடுவதை தவிர்க்கணும் அப்படின்ட்டு. புது லாஜிக்காக இருக்குது. அப்புறம் எதுக்கு இவ்வளோ பெரிய ஷோ நடத்துறீங்க, யாரும் வராமல் வந்து பார்க்குறதுக்கா? சரி, இதுதான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இல்லையா? இதுக்காக ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. இப்படி ஒரு டிசாஸ்டர் நடந்ததுன்னா என்ன பண்ணுறது? ஒரு திட்டமிடுதல் முறையாக மக்களுக்கு எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு நான் வந்து வீட்டிலேருந்து நம்ம ஆஃபீஸ்க்கு 3 கிலோமீட்டரு, ஜெமினி நம்ம கோடம்பாக்கத்துலேருந்து இங்கே வந்து சேர்கிறதுக்கு 3 கிலோமீட்டர் ஆஃபீஸு. ஆனால் எனக்கு 1.25 மணி நேரம் ஆச்சு. நம்ம நார்மலாக எவ்வளோ நேரத்தில் வந்துருப்போம், 5 நிமிஷத்தில் வரலாம் அதிகபட்சம். அதுவும் சண்டே வேறு. அவ்வளோ டிராஃபிக் எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜெமினி சர்க்கிளில் மட்டும் ஒரு 4 போலீஸ்காரங்க இருந்தாங்க. மற்ற எந்த இடத்துலையும் வள்ளுவர் கூடம் கூட கிடையாது. அந்தளவுக்கான ஒரு ஜாம் பேக்டாக எல்லாரோட இருந்தது. மேபி இதை ஷுட் இன்னும் கொஞ்சம் சரியாக திட்டமிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப அதிகமான திட்டமிடல் இருந்திருக்கணும். ஏன்னா வந்து நம்ம வந்து இந்த இடத்துல இதை பேசுகிறது சரியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. நம்ம கார் ரேஸை வந்து ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. நாங்கள் வந்து ரொம்ப சரியாக திட்டமிட்டு ஒரு பக்கம் கார் ரேஸு ஒரு பக்கம் டிராஃபிக்னு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடத்தணுன்ட்டு. அதுக்கு வர்ற மக்கள் ரொம்ப கம்மி. அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, பே பண்ணவங்க மட்டும்தான் வரப்போகிறாங்க. அதுவும் சும்மா ஒரு சின்ன சர்க்கிளில் நடக்க வேண்டிய விஷயம். நம்ம ஆல்ரெடி மெரினாவில் வந்து ஒரு ஜல்லிக்கட்டுன்ற ஒரு பெரிய விஷயத்தெல்லாம் பார்த்துருக்கோம். அவ்வளோ பெரிய க்ரௌடெல்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கிற ஒரு நம்ம இதுதான் அது. அப்படி இருக்கும்போது இவங்க இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஏன்னா வந்து ஒரு 10 லட்சம் பேரை குறைவாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அவங்க வெப்சைட்லேயே போட்டிருந்தாங்க, நான் அதையும் பார்த்தேன். அப்படி இருக்கும்போது அப்போ எவ்வளோ அதிகமான ஒரு விஷயங்களை இங்கே பண்ணுங்க. வெறும் 7500 போலீஸை தான் நான் வந்து இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விநாயகர் சதுர்த்திக்கு சிலை கரைக்கிறதுக்கே 12,000 போலீஸை வந்து இறக்குன இடம் தான் இந்த இடத்துல. அப்போ வந்து இப்போ நம்ம எவ்வளோ அதிகமாக இருந்திருக்கணும். அந்த இடத்துல வந்து ரொம்ப சொதப்பிருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து இவ்வளோ மக்களை கட்டுப்படுத்துறது வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்குமான ஃபோர்ஸ் வந்து இங்கே இல்லை. அதை வந்து அவங்க செய்யவே இல்லை. இல்லை, மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ் நியர்பை டிஸ்ட்ரிக்ட்லாம் கூட்டியிருந்துருக்கலாம், தேவையான கூட்டியிருந்துருக்கலாம். ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே இருக்கிற நம்ம ஹோம் கார்டும் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் சரௌண்டிங் எல்லாத்தையுமே இது பண்ணியிருந்தாலே ஓரளவுக்கு வந்திருக்கலான்றது என்னுடைய இது. ரெண்டாவது வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் திரும்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிறது, வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 6 மணி நேரங்கள் ஆயிடுச்சு. 1 மணிக்கு முடிஞ்சது. அப்போ நம்ம எவ்வளோ மோசமான ஒரு டிராஃபிக்கை வந்து நம்ம இது பண்ணியிருக்கோன்றது பார்க்கணும். ரெண்டாவது இது காலாண்டு லீவ் வேறு இருந்துச்சு, சண்டே. குடும்பங்களாக வேறு வழியே இல்லை, இதுக்கு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் எல்லாம் வந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து அது ஒரு துயர சம்பவமாக மாறினதுன்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
முதல்ல இது ஏன் இப்படி ஆச்சுன்னா சார், நம்ம வந்து நம்ம நார்மலாக பார்க்குறோம், ஒரு நல்ல படத்துக்கு வந்து மொக்க படத்துக்கே நல்ல கிளைமேக்ஸ் கொடுத்து லாஸ்ட் 40 நிமிஷத்தில் இது பண்ணி நல்லா இருந்துச்சுப்பா, ஃபஸ்ட்டு மோசமாக இருந்துச்சு அப்புறம் இது. ஆனால் இது என்னன்னா நல்ல ஏர் ஷோ நடத்திட்டு லாஸ்ட் ஒரு 3 மணி நேரம் மோசமாக்கி அது ஒரு துயர சம்பவமே மாற்றிட்டாங்க. அதுதான் பெரிய இதாக இருக்குது. எதிர்காலத்தில் அரசு வந்து இதை இல்லை இன்னும் ஒன்றே ஒன்று நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். இவ்வளோ விஷயங்களை கடந்து நான் லோயலா காலேஜ் போகும்போது ஹெல்மெட்டுக்கு பிடிச்சாங்க. அதான் எனக்கு என்னால் முடியலைங்க. ஏன்னா வந்து நான் ரொம்ப என் உயிர் போயிடும். ஏன்னா நிறைய பேர் சொன்ன விஷயம் அங்கே போலீஸ் இருக்குது கரெக்டாக, அங்கே கரெக்டாக நிற்கிறாங்க சார். ஒரு 5 பேர் வந்து லோயலா காலேஜ்கிட்ட நின்று ஹெல்மெட் போடாதவங்களை பிடிச்சி ஃபைன் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் யோசிச்சேன், நீங்கள் எங்கே நிற்க வேண்டியது, எங்கே நிற்கிறீங்க அப்படின்ட்டு. இனி வரும் காலங்களில் வந்து கவர்மெண்ட் இதை வந்து முறையாக செயல்படுத்துவாங்கன்ற நம்புகிறோம். நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் சார்.